வைகுண்ட வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், சத்சங்கத்தை கொடு. हेची हेची माझे आस जन्म जन्मी तुझा आगास. எத்தனை ஜென்மம் வேணாலும் எனக்கு கொடு, நான் பிறப்ப கண்ட அஞ்சல, எனக்கு பிறப்பு வேணும். அவ்வளவு நான் பிறந்தாதான உனக்கு கைங்கரியம் பண்ண முடியும், உன் நாமம் தர முடியும், பஜனை பண்ண முடியும், பண்டரிபுரம் வர முடியும், பாண்டவர்களை சேவிக்க முடியும், பாகவதாலெல்லாம் பார்க்க முடியும். நான் பாட்டுக்கு வைகுண்டம் வந்துட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச வாழ்க்கை மாதிரி ஆட்ட மாதிரி என்ன அனுபவம் உண்டா? ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அப்படியே என்ன பிரயோஜனம்? வைகுண்டமே வேண்டாங்களா? சோடுது யாவை குல் தசுகாரி. ஏன் வைகுண்டம் வேண்டாங்க? வைகுண்டவாசியே வேண்டாங்க. பக்தார் சொல்றது இல்ல, கவிதாசர் சொல்றா. இங்க பண்டரிபுரத்துல இடுப்புல கையை வச்சு நிக்கிறானே செங்கல் மேல, இவன் எதை தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் தெரியுமா? சோடுது யாவை குல் தசுகாரி பாவ பக்தி காரே. வைகுண்ட சுகத்தை தியாகம் பண்ணி எனக்கு வைகுண்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு பண்டரிபுரத்துல வந்து நிக்கிறானா பார்க்கிறேன். அப்ப இந்த வட்டார எது வைகுண்டம் கேட்பா? வைகுண்டம் வேண்டாம். காய இச்சசி வைகுண்ட அப்படிங்கிறார் துகாராம் மகாராஜ். உனக்கு என்ன வைகுண்டம் வேணுமா? சந்திரபாகா போராதா? அந்த ஜலம் போராதா? பாகவதாருடைய திருவடி மட்ட பாட்ட கூடி போராதா? வைகுண்டம் வேணுமா? நரகரை சொன்னார், சொன்னா எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு ஜென்மா கொடு, திருப்பி நான் பிறக்கணும், நான் திருப்பி பிறந்து பண்டரிபுரத்துக்கு வரணும், சந்திரபாகால ஸ்நானம் பண்ணணும். விட்டல விட்டல பாண்டுரங்கா நரதேகி தென்னாலே பண்டரி சாகலே லிப்பி ஹரி பாலிய பாண்டுரங்கா. விமல ஸ்நான தேவா கேஜன. நரகரை சொன்னா சந்திரபாகால ஸ்நானம் பண்ணணும், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும், நான் பண்டரிபுரம் வரணும். எனக்கு வைகுண்ட அடிச்சு போயிட்டா நான் எப்படி திருப்பி வர முடியும்? அதனால திருப்பி எனக்கு ஜென்மா கொடு, நிலஜென்மா கொடு, மனித பிரிவையை கொடு, பக்தியை கொடு. உன்னை மறக்காம இருக்க பண்ணு, என்னை பண்டரிபுரத்துக்கு அழைச்சுக்கோ, உன்னை தரிசனம் பண்ண முடியுமா பண்ணு, சந்திரபாகால ஸ்நானம் பண்ற பாக்கியத்தை கொடு. இத்தனையும் பாண்டங்கண்டியே பிரார்த்தனை. ஜென்ம ஜென்மி துஜா தாச. எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு நான் தாசியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், சேவை பண்ணணும். அந்த பாக்கியத்தைக்கு வேறு பிறவிக்கும் பிரார்த்தனை பண்ண. அப்படி கெஞ்சர துகாராம பார்த்து இவர் சமாதானப்படுத்தி பலாத்காரமா வைகுண்டம் அழைச்சிட்டு வரலாம் பாட்டு. அப்ப இப்பேற்பட்ட மானுபாவரா இருக்கணும், மகாத்மாவா இருக்கணும். அவருடைய கதை உடனே சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நிறைய பக்தாருடைய கதை இருக்குன்னா ஒவ்வொரு பக்தாரா கதை சொல்லிட்டே வந்தார். நாமும் இந்த கதை சொல்லிட்டு வரோம். அதான் இந்த வருஷம் எடுத்துட்ட கதை ரெண்டு கதை. ஒன்று துளசிதாசர், மொத்த துகாராம் மகாராஜ், ரெண்டு பேருடைய சரித்திரம். நாளை ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் துளசிதாசருடைய சரித்திரம், பிறகு துகாராம் மகாராஜனுடைய கதை. இந்த காமராஜ அரங்க சத்சங்கத்துல துகாராம் மகாராஜோட இந்த கதை பூர்த்தி பண்ணி நாம் இன்னைக்கு நான் சொன்ன நாம 2070. நான் சொன்னது இல்ல, நீங்க எல்லாரும் சொன்ன. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லியிருந்தால் 2070. நான் திருமணமா சொல்லியிருக்கேன். இன்டு 5000, 2000 × 5000 எவ்வளவு ஆச்சு? எல்லாரும் கணக்கு போடுவார். கடையில் கணக்கு போட முடியுமா? 10 லட்சமா? 1 கோடி? 1 கோடி, 1 கோடி நாம ஆச்சு. இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து 1 கோடி நாமம் சொல்லியிருக்கோம். சரி, என்ன
அவர் ரொம்ப ரொம்ப பரந்த தாராள மனசு. இப்ப பார்த்துட்டு இருக்கிற 1 லட்சம் பேரும் சொல்லுவாங்க, தீர்மானமா சொல்லுவான், சொல்லாம இருக்க மாட்டா. ஆனா அவ சொன்னா சொல்றேன்னு தெரியாம நாம என்ன கணக்கு கொடுக்குறது ஆசிரமம், ஆனந்த ஆசிரமம். அதனால அவள் சொல்லுவா, சொல்லிட்டேனே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுங்கிறான். எல்லாரும் சௌரியம் ஆயிடுது, நான் சொன்னேன்னு வெயிட் பண்ணிட்டு ஒருத்தரா நான் சொன்னேன் நான் சொன்னேன். பெரிய பாக்கியம். நான் ஒரு 50 லட்சம் தான் தேவைன்னு நினைச்சேன். 1 லட்சம் நாமம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொன்ன பாக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடியா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 1 கோடி நாம தெரியும். நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வெளியே 1 கோடி நாம வேற இல்லை. ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம நவநீத சோராய நந்தாரி ஆசிரமத்தில் இந்த காரியத்தை பண்றதா இருந்தேன். ஆனா இப்ப இங்கே ஆரம்பிக்கிறாரு. உட்கார்ந்து ஒரு நிமிஷம் எல்லாரும், உங்களுக்காக தான் சொல்றேன். ஒரு 3 நிமிஷம் நாராயண தீர்த்தருடைய தரங்கங்கள் ஒரு தரங்கம், பூரே மமகாவம் ஒரு தரங்கம். நம்ம மனசுல என்ன அபிலாஷை இருந்தாலும் அந்த அபிலாஷையை பகவான் பூர்த்தி பண்ணிவிடும். தினசரி கௌரவம் முடிஞ்ச உடனே ஆசிரமத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த தரங்கத்தை பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை முதல்ல இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்ப நம்ம பாடுவோம், நீங்க எல்லாம் கேளுங்க. நாளையிலேருந்து வாங்கி பாடுற மாதிரி பண்றேன். ஆனா கண்ணை மூடிட்டு நீங்க எல்லாரும் மனப்பூர்வமா முதல் பிரார்த்தனை கோவில பிரார்த்தனை. நம்ம பாட்டுடைய கோவிலும் கோசாலையும் அந்த பசுக்கள் கோமாதாக்கள் எல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் அதெல்லாம் சௌக்கியமா இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை நாம பண்ணணும். இந்த கும்பாபிஷேகம் 2011 ஜூலை 15ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம். பாடக்கூடிய கும்பாபிஷேகம் குரு பௌர்ணிமா அன்னைக்கு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷம் கூட கம்மியா, 18 மாசம் தான். இந்த கும்பாபிஷேகம் நிர்விঘ்னமா பூர்த்தி அடையணும். நினைச்சபடி எல்லா கைங்கரியமும் நடக்கணும். இத பிரார்த்தனை நிறைய பண்ணிக்கோங்க. அப்புறம் டைம் இருக்கும் பாட்டு முடியறதுக்கு. அந்த நேரத்துல அவர்களுக்கு என்னென்ன மனசுல அபிலாஷை இருக்கோ அதையும் பூரயமம் கண்ண முடிவு அடிக்கும். பூரயமம் கோபால பூரய
కరుణాలోల గోవర్ధన గిరిధర గోపాల కృష్ణ కరుణాలోల గోవర్ధన గిరిధర గోపాల కృష్ణ కరుణాలోల గోవర్ధన గిరిధర గోపాల కృష్ణ కరుణాలోల గోవర్ధన గిరిధర గోపాల నవనీత కోరాయ నందాయ